சோறு தனியா வச்சுக்கிட்டு குழம்பு தனியா வச்சுக்கிட்டு எம்பிட்டு நேரந்தே கிச்சன்ல நிக்கிறது. இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். குக்கர்ல ஒரு கிளாஸ் அரிசி 3/4 கிளாஸ் தோரம் பருப்பா கழுவி போட்டுக்கலாம். அதுல இம்பிட்டு ஈராங்க இம்பிட்டு தக்காளி நறுக்கி வச்ச காயெல்லாம் அள்ளி போட்டு இம்பிட்டு பட்டாணி வெள்ளைப்பூடு இம்பிட்டு சீரகம் மஞ்சள் பொடி இம்பிட்டு பெருங்காயத்தையும் உப்பையும் போட்டு மல்லித்தலையை பிச்சு போட்டு 6 கிளாஸ் தண்ணியை ஊத்தி 5-6 விசில் விட்டுக்கலாம். வடச்சட்டியில இம்பிட்டு உளுந்து கடலைப்பருப்பு மல்லி இம்பிட்டு வெந்தயம் சீரகம் இம்பிட்டு மிளகையும் 2 பட்டை வத்தலை போட்டு ரேசா வறுத்து அரைச்சுக்கலாம். வடச்சட்டியில எண்ணெயை ஊத்தி இம்பிட்டு கடுகு 2 கருவேப்பிலைய போட்டு பொரிய விட்டு அரைச்ச பொடிய 2 கரண்டி எடுத்து போட்டு இம்பிட்டு புளிய கரைச்சு ஊத்தி ரேசா தண்ணியை ஊத்தி உப்ப போட்டு ஒரு கொதி வரவு அப்படியே வேக வச்ச சோத்துல எடுத்து ஊத்தி இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இதோட ருசிக்கும் மனத்துக்கும் தமிழ் பசு நெய்ய 2 கரண்டி எடுத்து ஊத்தி இம்பிட்டு முந்திரி பருப்பை போட்டு பொன்னரமா வறுத்து சோத்துல ஊத்தி கிண்டுனோம்னா சாம்பார் சாதம் ரெடி. அப்படியே சுட சுட தட்டுல போட்டு அள்ளி தின்னோம்னா அம்புட்டு ருசி.